காவேரியோட குடும்பம் சீக்கிரமே விஜயை மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விட்டு, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. உண்மையாவே பாவங்க காவேரி இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிவால துடிச்சுட்டு இருக்காங்க. சாரதாம்மா எடுத்த முடிவு ரொம்பவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க 2 பேத்துக்குமே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. 2 பேருமே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, காதல் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல விஜய் சொல்றத சாரதாம்மா இருந்துகிட்டு கேட்டுருந்துருக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என் பொண்ணு இதுக்கப்புறம் நீயே வாழணும்னு நெனச்சாலும், உன் கூட வாழ்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த மாரி சொல்லிர்றாங்க. இங்க காவேரி ரொம்பவே வலுக்கட்டாயமா தான் பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போறாங்க. கொஞ்சமாச்சும் சாரதாம்மா காவேரியோட லைஃப கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்துருக்கலாம். விஜய் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு காது குடுத்து கேட்டுருந்துருக்கலாம். கோவத்துல எடுக்கிற முடிவு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, தப்பா தான் இருக்கும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இந்த இடத்துல குமரனாச்சும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்திருக்கலாம். ஆனா, இங்க காவேரியோட மொத்த குடும்பமே பார்த்தீங்கன்னா, விஜய் மேல செம்ம காண்டுல தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் மேல ரொம்பவே கோவத்த காட்டிட்டாங்க. ஆளாளுக்கு விஜய திட்டுறதா இருக்கட்டும். இங்க குமரன் பார்த்தீங்கன்னா, அடிக்கவே செஞ்சுட்டாரு. குமரன் இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சே பார்க்கல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பூகம்பமா வெடிச்சிருச்சு. பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம மனசு கூட அப்படியே சுக்குநூறா உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த நடக்கிற பிரச்சனைய பார்த்தீங்கன்னா, தனக்கு சாதகமா ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த ராகினி, பசுமதிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலைய பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி இந்த ஒரு பிரச்சனைய பார்த்தீங்கன்னா, அப்படியே வேற மாரி மாத்திட்டாங்க. காவிரியோட மொத்த குடும்பத்து மேலயும் பழி போட்டு, அவங்க பணத்துக்காக தான் இப்படி பொண்ண நடிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்ண வச்சாங்க. எல்லாமே இந்த ஃபேமிலியே ஒரு நாடக ஃபேமிலி. பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேச, இதனால சாரதாம்மா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, இன்னுமே இப்ப சாரதாம்மாவுக்கு ரொம்பவே வலியா இருக்கு. இங்க காவேரியுமே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் பேசுறாங்க. "நீ என்ன பேரு வாங்கி வச்சிருக்கேன்னு தெரியுமா? பணத்துக்காக நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தான் உன்ன சொல்லுவாங்க. மத்தபடி நீ எதுக்காக பண்ணேன்லாம் உன்ன பேச மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க திட்டிட்டு இருக்காங்க. ஆனா, இங்க காவேரி இருந்துகிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. காவேரி இருந்துகிட்டு சாரதாம்மா கிட்ட இந்த மாரி யாரு என்ன பேசினாலும் பரவாயில்ல. இந்த ஊர் உலகம் என்ன வேணா பேசட்டும். என்ன நீ புரிஞ்சுக்கோ. என்ன நீ நம்பு. என்ன மட்டும் நீ எதுவும் பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அத பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலுமே காவேரி மேல இருக்கிற கோவம் பார்த்தீங்கன்னா, சாரதாம்மாவுக்கு குறையவே இல்ல. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, இங்க காவேரிக்கு சாரதாம்மா அட்வைஸ் பண்ணுறதுனா, இன்னும் நீ விஜய நினைக்கக்கூடாது. அவர் கூட வாழன்னு சொல்லிட்டு நீனு கனவு கூட காணக்கூடாது. இனிமே அவரு உன் லைஃப்லயே கிடையாது. நான் அவர் கூட உன்ன வாழ வைக்கவே மாட்டேன். அந்த மாரி தான் பேசுறாங்க. இது இன்னுமே பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு வார்த்தைலாம் நம்ம சாரதாம்மா வார்த்தையிலேருந்து வரும், வாயிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே இல்ல. கொஞ்சமாச்சும் விஜய் பண்ணது தப்பு தான். கண்டிப்பா தப்பு தான். அவர் பண்ணது கரெக்ட்டுன்னே நம்ம சொல்லிட முடியாது. அ ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் ஒரு ஒரு பொண்ணோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, அவர் யோசிக்காம ஒரு ஒப்பந்தத்தால தான் இந்த கல்யாணமே பண்ணாரு. அதனால அவர் மேல அந்த அளவுக்கு கோவம் இருக்கு எல்லாருக்கும். எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இப்போதைக்கு அவர் மாறிட்டாரு. அத கொஞ்சம் யோசிச்சு இவங்க விஜய், காவேரி சேர்த்து வைக்கலாம். நல்லாயிருக்கும். அந்த மாரி கொஞ்சம் இவங்க மனசு மாறுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். விகா ஃபேன்ஸுக்கு அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாரதாம்மா முடிவெடுத்துட்டாங்க. இங்க காவேரி மனசு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பரிதவிக்குது. விஜய் நெனப்பா தான் ஒரு பக்கம் இவங்க இருந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா, இங்கே காவேரியோட பிரிவ கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவர் இப்போ தான் ரியலைஸ் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சம் எல்லா தப்பையுமே பார்த்தீங்கன்னா, அவரு இப்போ ரியலைஸ் பண்ணிட்டாரு. அந்த ரொம்பவே ஃபீல் பண்றாரு. எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அதாவது நம்ம ஆல்ரெடி இந்த இவர் பண்ண விஷயங்கள் நெறைய தப்பு பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாரி ட்ரெஸ்ஸ பேக் பண்ணதா இருக்கட்டும். காவேரி கிட்ட ட்ரெஸ்ஸ பேக் பண்ண சொன்னாரு. அந்த டைம் கூட இவர் நம்ம வெளிய போறோம் கொடைக்கானலுக்கு அந்த மாரிலாம் எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாரு. இந்த மாரி நாளையோட நம்மளுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் முடியுது. அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, காவேரி கிட்ட ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும். அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு நெனச்சு பண்ண விஷயம். அது ரொம்பவே தப்பாயிடுச்சு. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் ரியலைஸ் பண்றாரு. நான் உன்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும் காவேரி. நான் உன்னைய கொடைக்கானல் கூட்டு போறேன். அதுக்காக தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன். உன்ன
நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். உன்ன நிறையா விஷயத்துல வந்து நான் ஒரு குழப்பமாவே வச்சுட்டேன். உனக்கு கரெக்டான ஆன்சர் நான் பண்ணாம விட்டுட்டேன். நான் நினச்சது என்ன, நான் உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும். இது சொல்றது உனக்கு ஸ்பெஷல் டேவா இருக்கணும். உனக்கு சந்தோஷப்படுத்தணும். அப்படின்னு நினச்சு தான் எல்லாமே பண்ணேன். ஆனா, அது வந்து இவ்வளோ தப்பா முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே காவேரி. நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பரிதவிச்சு போயிருக்காரு. தாத்தா இருந்துக்கிட்டு விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாரு. பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. தாத்தா இருந்துக்கிட்டு கொஞ்சம் விஜய்க்கு ஆறுதலா தான் வந்து பேசிட்டு இருக்காரு. இங்க விஜய் தாத்தா கிட்ட ரொம்ப ரொம்ப வந்து ஃபீல் பண்றாங்க. காவேரி தான் தப்பு பண்ணா. ஆனா வந்து காவேரிய வந்து அவங்க வந்து மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கல்ல. ஆனா ஏன் என்ன வந்து இப்படி கைவிட்டுட்டாங்க? நான் காவேரியோட அம்மாவ நான் என்னோட அம்மாவ தானே நெனச்சேன். என்ன மன்னிக்கவே மாட்டாங்களா? அவங்க பிள்ளையா நெனச்சேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்டயுமே சொல்றாரு, "நான் தப்பு பண்ணிட்டேன் தாத்தா. நான் வந்து காவேரி கிட்ட வந்து உண்மைய சொல்லியிருந்திருக்கணும். நான் அப்புறம் சொல்லலாம்னு சொல்லிட்டு விட்டது தான் இப்போ வந்து நானும் காவேரி பிரியறதுக்கு ஒரு காரணமாயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப தாத்தா இருந்துகிட்டு என்ன சொல்றாரு, "இத தான் விஜய் நான் அப்போலருந்து சொன்னேன். உன்கிட்ட படிப்படியா சொன்னேன். இந்த கான்ட்ராக்ட்ட வந்து காவேரி முன்னாடி வச்சு கிழிச்சு போட்டுரு. அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னத நீ கேட்டயா? இப்போ வந்து எங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தியா? ஏன் நீ தான் விஜய் நெறையா தப்பு பண்ணிட்ட." ஒய்ஃப் இருக்கும்போதே வந்து தன்னோட முன்னாள் காதலிய வந்து வீட்ல வச்சது நீ தப்பு. அந்த பொண்ணு இருக்கும்போது நீ அந்த வெண்ணிலாவ பார்த்துக்கிட்டு, அப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிற, அந்த பொண்ணு மனசு எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்கும். எல்லா விஷயத்துலயுமே நீ காவேரி விஷயத்துல எல்லா விஷயத்துலயுமே பார்த்தீங்கன்னா, தப்பு மேல தான் தப்பு பண்ணிட்ட. இப்போ வந்து இத எதையுமே மாத்த முடியாது. கண்டிப்பா வந்து நீ போய் பேசினாலும் காவேரி பேசுவாளா? கண்டிப்பா வந்து அவங்க ஃபேமிலி வந்து உன்ன காவேரி கிட்ட பேச விடுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அ என்ன பொறுத்தளவு வந்து எதுவுமே பண்ண முடியாது அ தோணுது அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா எனத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க விஜய்கிட்ட. இங்க விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. தாத்தா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவர் இன்னுமே ஃபீல் பண்றாரு. நீங்க கூட இப்படி பேசுனீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நடக்கிறத பார்க்கும்போது அதான் விஜய் தோணுது. நான் ஒண்ணும் சும்மாலாம் சொல்லல. நீ வந்து அப்போதைக்கு வந்து இத விளையாட்டுத்தனமா பண்ணிட்ட உன் திமிருல. இப்போ வந்து இதனால வந்து காவேரி வாழ்க்கை தான் பாதிக்குது. அவங்க சொந்தக்காரங்க சைட்ல என்ன பேசுவாங்க? பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம காவேரியோட குடும்பத்த எல்லா விஷயத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒதுக்கி வச்சுருவாங்க. இதனால வந்து காவேரி குடும்பம் தான் அஃபெக்ட் ஆகுறது. அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. இத எப்படி சரி பண்ண முடியுமோ, அப்படி நீ சரி பண்ணி பாரு. நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு எங்க தாத்தா இருந்துக்கிட்டு வந்து சொல்றாங்க. இங்க விஜய் இருந்துக்கிட்டு, இப்போ கூட நான் கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, காவேரி ஓடோடி வருவா. இன்னும் கொஞ்ச நேரத்தில அவ என்னைய தேடி வந்துருவா வீட்டுக்கே. நீங்க வேணா பாருங்களேன். கண்டிப்பா வருவா காவேரி. என்ன பார்க்காம அவளால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. என்னை விட்டு இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி எங்க தாத்தாட்ட விஜய் என்னென்னமோ வந்து பேசிட்டு இருக்காரு. ரொம்பவே விஜய் வந்து கலங்கி போயிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாரு காவேரி இல்லாம. விஜய் அழுகும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுமே நெனச்சவங்க தான். ஆனா இப்போ அவர் ஃபீல் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பாவம் அவர மன்னிச்சு ஏத்துக்கணும் காவேரியோட குடும்பம் சொல்லிட்டு தான் வந்து நமக்கே தோணுது. சீக்கிரமே வந்து விஜய், காவேரி வந்து சேரணுங்க. கண்டிப்பா அது நடக்கும். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட்டான பல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பிரவீன் சார் சொல்லியிருக்காரு. ஒரு வேளை வந்து காவேரி பிரெக்னன்ட் ஆகுற சீன் கூட வரலாம். வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இங்க விஜய் காவேரியோட பிரிவை தாங்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்துட்டு, தாத்தாவுக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால காவேரி வீட்ல போயிட்டு பேசலாம் சாரதா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இங்க தாத்தா வந்ததுமே பார்த்தீங்கன்னா, "இங்க எதுக்காக வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா அம்மா தாத்தா கிட்ட கோவப்படுறாங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு, "இரு சாரதா உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். விஜய், காவேரி வாழ்க்கைய பத்தி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா சொல்றாங்க. இத கேட்டு இங்க சாரதா அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. "இத பத்தி நீங்க எதுவுமே வந்து பேச வேணாம். நான் கேட்கறதுக்கும் தயாரா இல்ல. கண்டிப்பா வந்து விஜய், காவேரி வந்து ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு வந்து இதில எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. என் பொண்ணு வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்கணுமோ, அத நாங்க பார்த்துக்குறோம். நீங்க இதில எதுலயுமே தலையிடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க தாத்தா மூஞ்சில அடிச்ச மாரியே மரியாதை இல்லாம சாரதாம்மா என்னென்னமோ வந்து பேசிறாங்க. மறுபடியும் தாத்தா, "கொஞ்சம் நான் சொல்றத கேளும்மா" அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ரொம்பவே கெஞ்சுறாங்க சாரதாம்மார்கிட்ட. நீ வந்து கொஞ்சம் அவங்க 2 பேத்தையுமே யோசிச்சு பாரு. அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ சாரதா. அப்புறம் பேசு. அப்புறம் நீ என்னனாலும் முடிவெடுத்தா எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டு வந்து எங்க தாத்தா இருந்துகிட்டு வந்து சொல்றாங்க. காவேரி மனசுல என்ன வேணா இருக்கட்டும். ஆனா வந்து நான் இந்த விஜய் கூட வாழ்றதுக்கு நான் விடவே மாட்டேன். எப்படி இந்த மாரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த அந்த விஜய் பண்ணாரோ, இதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வாழணும்னே அவசியம் இல்ல. நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே சாரதாம்மா இருந்துகிட்டு சொல்லிர்றாங்க. இங்கே தாத்தா சொல்றதுக்கு சாரதாம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாம அவங்கள ஒரு மரியாதை இல்லாம தான் பேசிட்டு இருக்காங்க. இத ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காவேரி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இங்க தாத்தா காவேரிய பார்க்கும்போது, இங்க காவேரி ரொம்பவே அழுதுட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. "என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா. நீங்க இங்க வந்து நீங்க அசிங்கப்பட வேணாம். நீங்க கிளம்புங்க வீட்டுக்கே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்னால எதுவுமே பண்ண முடியல." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே தாத்தாவ பார்த்துட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. இத பார்க்கவும் தாத்தாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்லாம இங்கே சாரதா கிட்ட பேசி ஒண்ணும் நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி சோகமா வந்து கிளம்புறாங்க தாத்தா. இத பார்த்து காவேரிக்கு இன்னுமே வந்து கஷ்டமா இருக்கு. தாத்தா இப்படி அசிங்கப்பட்டு போறாரே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.